என் தாடையில் பச்சை கற்பூரம் வைப்பதன் பின்னணியில் இருக்கும் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? திருப்பதி ஏழுமலையான் தாடையில் அந்த வடி இருப்பது ஏன்? பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு ஏழுமலையானை பிடிக்கும்னா வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுட்டு கோவிந்தான்னு கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு அனந்தாழ்வார் என்ற பக்தர் திருமாலுக்காக திருமலையில் நந்தவனம் அமைத்து வந்தார். அப்போது ஒரு சிறுவன் அவருக்கு உதவி செய்ய வந்தான். ஆனால் என் இறைவனுக்கு நானேதான் சேவை செய்வேன் என்று அந்த சிறுவனை அனந்தாழ்வார் விரட்டிவிட்டார். அந்த சிறுவன் மீண்டும் மீண்டும் தொந்தரவு செய்ய கோபமடைந்த அனந்தாழ்வார் கையில் இருந்த கடப்பாறையை வீசினார். அந்த கடப்பாறை சிறுவனின் தாடையில் பட்டு ரத்தம் சிந்தியது. சிறுவன் ஓடிவிட்டான். மறுநாள் அனந்தாழ்வார் கோவிலுக்கு சென்ற போது அதிர்ந்து போனார். அங்கே மூலவர் பெருமாளின் தாடையில் ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. வந்த சிறுவன் வேறு யாரும் அல்ல, அந்த வேங்கடவனே என்று உணர்ந்து கதறி அழுதார். பெருமாளின் அந்த காயத்திற்கு மருந்தாகவே இன்றும் திருப்பதியில் தாடையில் பச்சை கற்பூரம் சாத்தப்படுகிறது. இன்றும் அந்த கடப்பாறை கோவில் வாசலில் தொங்குவதை காணலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.